एतत् स्तोत्रं समुच्चार्य कुरोर्बृन्दावनान्तिके दीपसंयोजनात् ज्ञानं புத்திரலாபோ பவேத்ருவம். குரு ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம் ஸ்லோகம் எண் 28. இந்த ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரத்தை பக்தியுடன் ஸ்ரீ ராகவேந்திர குருவின் பிருந்தாவனத்தில் பாராயணம் செய்து தீபமேற்றி தொழுதால் விசேஷமான சாஸ்திர ஞானமும் சத்புத்திர லாபமும் கட்டாயம் கிட்டும். ஸ்ரீ ராகவேந்திர மூல மற்றும் மிருத்திகா பிருந்தாவனங்களில் தீபமேற்றி தொழுது இந்த ஸ்தோத்திரத்தை ஜெபித்தால் பலன் முழுமையாய் கிட்டும். பரவாதிஜயோ திவ்ய ஞான பக்தியாதிவர்த்தனம் சர்வாபீஷ்ட பிரவருத்திஹி ஸ்யாநாத்ர கார்யா விசாரணா. குரு ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம் ஸ்லோகம் எண் 29. வாதத்தில் பிரதிவாதிகளுக்கு ஜெயம் உண்டாகும். திவ்ய ஞானம் பகவத் பக்தி முதலியவை விருத்தியாகும். சர்வாபீஷ்டங்களும் அபிவிருத்தியாகி சித்திக்கும். இவ்வாறெல்லாம் கட்டாயம் ஏற்படுமா ஏற்படாதா என்றெல்லாம் விசாரம் வேண்டாம். கட்டாயம் உண்டாகும். இதில் சந்தேகமில்லை. திவ்ய ஞானம் என்றால் சாஸ்திரங்களை நன்கு அறிவதனால் உண்டாகும் ஞானம். நாம் இந்த உலகில் பெற்றது எல்லாம் ஸ்ரீஹரியிடம் சமர்ப்பித்து மோட்சத்தை வேண்டுவதுதான் திவ்ய ஞானம். நண்பர்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் குருவாரம் குரு மகிமை என்ற தலைப்பில் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகளின் மகிமைகளை பற்றி அறிந்து வருகிறோம் அல்லவா? நம் பக்தி சிந்தனா சேனலின் சப்ஸ்கிரைபர் ஒருவர் சென்ற வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமைகளை பதிவு செய்யுங்கள் அம்மா என்று கேட்டிருந்தார். இந்த ஆர்வம் என்னுள் மகிழ்ச்சியை வரவழைத்தது. அவருக்குள் எத்துணை ஆர்வத்தை ஸ்ரீ ராகவேந்திர பக்தி தந்திருக்கிறது என்று மனத்துள் பெரிதும் மகிழ்ந்தேன். மேலும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை பதிவுகளை நம் பக்தி சிந்தனா சேனலின் பல வீடியோக்களின் மூலம் இனி அடிக்கடி நான் பகிரப்போகிறேன் என்பதை பெருமிதத்துடன் கூறிக்கொள்கிறேன். நண்பர்களே, நாம் நம் பக்தி சிந்தனா சேனலின் 178வது வீடியோவின் மூலம் ஸ்ரீ ராகவேந்திரரின் சில மகிமைகளை காண்போம் வாரீர். ஸ்ரீ வியாசராஜரும் விஜயநகரமும். गुर्वी सर्वा येन राजन् वदित्वं राज्ञा हन्त प्राभयत्पादपाजा तेषां व्यासाचार्यराजेश्वराणां சங்கிருஹ்யாகம் பாணிமத்தா சமித்தா. வியாசராஜரின் சேவகனான ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரால் உலகமே நல்லாட்சி பெற்றது. வியாசராஜரின் அருளால் என் சக்தி வளர்ந்தது. ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் 6-44வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ சரஸ்வதி தேவி ஸ்ரீ ராகவேந்திரரிடம் கூறுவது: ஹரிஹரர் புக்கர் என்பவர்களால் கிபி 14ஆம் நூற்றாண்டில் ஸ்தாபிக்கப்பட்டதுதான் விஜயநகர சாம்ராஜ்யம். 14ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பிரதாபருத்ரன் என்னும் மன்னன் வாராங்கல்லை தலைநகரமாக வைத்து ஆட்சி புரிந்து வந்தான். ஹரிஹரர் புக்கர் என்னும் இருவரும் மன்னனுக்கு ஆலோசனைகள் வழங்குவதற்கும் நிர்வாகத்தை கவனிப்பதற்குமாக பிரதாபருத்ரனின் அமைச்சரவையில் அங்கம் வகித்தனர். அரசாட்சியும் நன்றாகத்தான் நடந்து வந்தது. ஆனால் கிபி 1321 1322 ஏற்பட்ட முஸ்லீம் படையெடுப்பின் போது பிரதாபருத்ரன் மாண்டு போனான். மன்னர் மாண்டதும் ஹரிஹரரும் புக்கரும் அங்கிருந்து தப்பியோடி ஆனைகுந்தியை அடைந்து அப்பிரதேசத்தை ஆண்டு வந்த ராஜா ராமநாதனிடம் தஞ்சம் புகுந்தனர். யானைகள் கட்டப்பட்டிருக்கும் தெரு அல்லது சந்து என்பதுதான் ஆனகோந்தி என்பதன் பொருள். ஆனகோந்தி ஆனேகோந்தியாகி தற்போது ஆனேகுந்தி என்று அழைக்கப்படுகிறது. ஆனேகுந்திக்கு தெற்கே தான் ஹம்பி உள்ளது. ஆனேகுந்தியிலிருந்து துங்கபத்ராவை கடந்தால் ஹம்பியை அடையலாம். சிறிய குக்கிராமமாய் இருந்த ஹம்பியை ஒரு சாம்ராஜ்யமாக முதலில் மாற்றியவர்கள் ஹரிஹரரும் புக்கரும் தான். ஆனேகுந்தியில் சரண் புகுந்த இவர்களுக்கு ஹரிஹர புக்கருக்கு வித்யாரண்யர் என்கின்ற மகானின் நட்பும் அரவணைப்பும் கிடைத்தது மிகப்பெரிய சொத்தாகிவிட்டது. இந்த வித்யாரண்யரின் ஆலோசனையின்படியும் அறிவுரையின்படியும் தான் கிபி 1336ஆம் ஆண்டு விஜயநகர அரசை தோற்றுவித்தனர் ஹரிஹரரும் புக்கரும். ஆனேகுந்தியும் திரேதாயுகத்துக்கு கிண்டைதான். ஆஞ்சநேயர் வாசம் செய்த அஞ்சனகிரி, சபரி ஆசிரமம், ரிஷ்யமுக பர்வதம், பம்பாசரஸ் போன்றவையெல்லாம் துங்கபத்ராவின் இக்கரையில் இருக்கிறது. அக்கரையில் மதகமலை, ஹேமகூட்டமலை,
வாலி சுக்ரீவன் குகை, ஸ்ரீராமர் சாத்துர்மாசியம் அனுஷ்டித்த மால்யவந்த மலை போன்றவை உள்ளன. ஆனேகுந்தி ஹம்பி பிரதேசங்களில் காலார நடந்து வந்தாலே போதும் நமது பாவங்களெல்லாம் விலகி சந்துஷ்டியும் சௌபாகியமும் சேரும். அத்துணை புண்ணியமான பூமி அவை. ஆக விஜயநகர சாம்ராஜ்யம் என்னும் பெரிய விருட்சத்திற்கு ஆனேகுந்தி தான் ஆணிவேர் என்று ஆணித்தரமாக சொல்லலாம். ஹரிஹரர் புக்கரின் வம்சத்தவர்களின் விஜயநகர சாம்ராஜ்ய அரசாட்சி சீரும் சிறப்புமாக சுமார் 150 ஆண்டுகள் தொடர்ந்தது. கிபி 1486 ஹரிஹரர் புக்கர் வம்சத்தின் வழிவந்த விரூபாட்சனை வென்று சாளுவ நரசிம்மன் விஜயநகர பேரரசின் மாமன்னனானான். இதில் ஒரு விந்தை என்னவென்றால், யாருடைய ஆசையினால் ஆதரவினால் விஜயநகரம் ஸ்தாபிக்கப்பட்டதோ அந்த வித்யாரண்ய மகான் தனது வித்யாரண்ய காலஜான என்னும் நூலில் இந்த பேரரசு இது தோன்றியிலிருந்து 150 ஆண்டுகளில் இந்த வம்சத்தினரின் ஆட்சி ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்று எழுதியிருந்தபடியே கிபி 1336 முதல் கிபி 1486 வரையே ஹரிஹர புக்கர் வம்சாவளியினரின் ஆட்சி நிலைத்திருக்க முடிந்தது. விஜயநகரத்தை வென்ற சாளுவ நரசிம்மன் அப்போது சந்திரகிரி பகுதியை ஆண்டு கொண்டிருந்தான். ஸ்ரீ வியாசராஜர் கிருஷ்ணதேவராயரின் குகயோகத்தை நீக்கியது போல சாளுவ நரசிம்மனுக்கு திருமலை வேங்கடவன் ஆலயத்தின் அர்ச்சகர்கள் அனைவரையும் கொன்றதனால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கியவர் ஸ்ரீ ஸ்ரீபாதராஜர். இந்த ஸ்ரீபாதராஜர் தான் ஸ்ரீ வியாசராஜரின் வித்யாகுரு. குருவின் கட்டளைப்படி திருமலையில் ஸ்ரீ வியாசராஜர் சுமார் 12 ஆண்டுகள் பூஜை செய்ததையும் தக்கவரை அமர்த்திவிட்டு அதன் பின்னரே அங்கிருந்து ஸ்ரீ வியாசராஜர் புறப்பட்டதையும் முன்னே கண்டிருக்கிறோம். சாளுவ நரசிம்மரின் ராஜகுருவாக விளங்கிய ஸ்ரீ ஸ்ரீபாதராஜரின் கட்டளைப்படி ஸ்ரீ வியாசராஜர் சந்திரகிரியில் சாளுவ நரசிம்மனின் அவையில் சில சமயம் இருந்திருக்கிறார். திருமலையிலிருந்து சந்திரகிரிக்கு ஸ்ரீ வியாசராஜர் வந்தபோது சாளுவ நரசிம்மன் இறந்து அவர் மகன் தம்மராயன் தான் ஆட்சி பீடத்தில் இருந்தான். சாளுவ நரசிம்மன் விஜயநகரத்தை வென்ற பிறகு சுமார் 7 ஆண்டு காலம் உயிரோடு இருந்து கிபி 1493 மறைந்தான். இந்த காலகட்டத்தில் கூட சாளுவ நரசிம்மன் சந்திரகிரியில் இருந்து கொண்டே விஜயநகரத்தை தனது தலைமையான நரசப்பனை கவனித்துக் கொள்ள சொல்லியிருந்தார். பின்னர் சாளுவ நரசிம்மனின் மகன் தம்மராயன் பெனுகொண்டாவில் இருந்து கொள்வதென்றும் நரசப்பன் விஜயநகர மன்னனாக விளங்க வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டனர். நரசப்பனுக்கு ஸ்ரீ வியாசராயரின் மகிமையும் திறமையும் ஏற்கனவே தெரிந்திருந்தமையால் அவரை தனது நகருக்கு வருமாறு வேண்டி வணங்கி அழைத்து வந்தான். ஸ்ரீ வியாசராஜர் கிபி 1498 அரசின் அழைப்பிற்கிணங்க விஜயநகரம் வந்தடைந்தார். அதன் பின்னர் அவ்வப்போது வெளியிடங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் சென்று வந்திருந்த போதும் தாம் கிபி 1539 பிருந்தாவனஸ்தராக ஆகும் வரையில் முழுக்க இருந்த இடம் விஜயநகரம்தான். நரசப்பன், வீர நரசிம்மன், கிருஷ்ணதேவராயர், அச்சுதராயர் ஆகிய 4 விஜயநகர அரசர்களுக்கு ராஜகுருவாக முத்ராசனத்தில் அமர்ந்து விஜயநகர பேரரசை உலகம் முழுவதும் கூர்ந்து நோக்கும் வண்ணம் சிறப்படைய செய்தார் ஸ்ரீ வியாசராஜர். மன்னன் நரசப்பன் மாண்டதும் அவரது மகன் வீர நரசிம்மன் பட்டத்திற்கு வந்தார். இவரும் தந்தையைப் போன்றே ஸ்ரீ வியாசராயரை பெரிதும் போற்றி வணங்கி மகிழ்ந்தார். இதன் பின்னர் கிபி 1509 கிருஷ்ணதேவராயர் விஜயநகரத்தின் மாமன்னரானார். இவரது காலம்தான் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் பொற்காலம் என்று வர்ணிக்கப்படுகிறது. ஹம்பியின் கட்டடக் கலைகளெல்லாம் மேலும் பொலிவு பெற்றது இவரது ஆட்சி காலத்தில்தான். சுமார் 22 ஆண்டுகள் விஜயநகரத்தை ஆட்சி செய்து கிபி 1530 கிருஷ்ணதேவராயர் மறைந்தார். இவரைத் தொடர்ந்து இவரது சிறிய தாயாரின் மகன் அச்சுதராயர் பட்டத்திற்கு வந்தார். ஹம்பியில் உள்ள விஜய விட்டலர் ஆலயத்தில் ஈடு இணையற்ற குரு, குலதேவதை என்றெல்லாம் ஸ்ரீ வியாசராஜரை குறித்த கல்வெட்டுக்களை கிருஷ்ணதேவராயர் ஏற்படுத்தினார். கிருஷ்ணதேவராயரும் வியாசராஜரும் ஹம்பி கஷேத்திரத்தில் சரித்திரத்தின் தொட்ட இடத்தில் எல்லாம் இருப்பவர்கள் என்றால் மிகையில்லை. விஜயநகர அரசுக்கு ஹரிஹரர் புக்கர் காலத்தில் ஸ்ரீ வித்யாரண்யரும் பின்னர் சாளுவ நரசிம்மன் நரசப்பன் காலத்திலிருந்து ஸ்ரீ வியாசராயரும் பெரும் துணையாக பெரும் தூணாக இருந்திருக்கிறார்கள். சாளுவ நரசிம்மனுக்கு ஸ்ரீபாதராஜரிடம் அபார பக்தி. தனது அறியாமையால் ஆத்திரத்தால் திருமலையில் பூஜை நின்றுவிடுமே, ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கள் என்று முழுபாகல் கஷேத்திரத்திற்கு வந்து ஸ்ரீபாதராஜரிடம் வேண்டிய போது ஸ்ரீ வியாசராஜரை திருப்பதிக்கு அனுப்பினார் அல்லவா. அந்த திருப்பதி பயணத்தின் போது சாளுவ நரசிம்மன் ஸ்ரீ வியாசராயரின் பெருமையை உணருமாறு ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது. அதாவது முழுபாகலிலிருந்து சந்திரகிரி செல்கையில் ஒரு காட்டினை கடந்து கொண்டிருந்தார் ஸ்ரீ வியாசராஜர். பூஜை செய்யும் நேரமாக அது இருந்தமையால் அங்கு அருகில் ஒரு நீர்நிலை இருப்பதை அறிந்து ஸ்நானம் செல்கையில் ஒரு அந்தண தம்பதியினர் அழுது புலம்பியதை கண்டார். என்ன நடந்தது? எதற்காக அழுகிறீர்கள்? சுவாமி சுவாமி வார்த்தைகள் விரிவதாக தவித்தனர். விஷயத்தை சொல்லிவிட்டு பின்னர் அழுங்கள்.
நேற்று எங்களின் ஒரே மகன் இந்த காட்டிற்கு வந்தான் சுவாமி. வெகு நேரமாகியும் திரும்பி வரவில்லையே என்று வந்து பார்த்தால் அதோ அதோ அங்கு பாம்பு கடித்து இறந்து கிடக்கிறான் பாருங்கள் சுவாமி என்று ஓவென கதறி அழுதினர். சரி சரி வாருங்கள், அங்கு செல்வோம் என்று அழைத்துச் சென்று மந்திரத்தை ஜெபித்து கமண்டத்திலிருந்து நீரை எடுத்து தெளித்ததும் அந்த சிறுவன் உறக்கத்தின்றி எழுவதைப் போன்று எழுந்து அமர்ந்ததும் அந்த பெற்றோர் அடைந்த மகிழ்வுக்கு அளவே இல்லை. அந்த தம்பதியினர் ஸ்ரீ வியாசராஜரை தனது கிராமத்திற்கு வருமாறு அழைத்தனர். பூஜையை முடித்துக்கொண்டு வருவதாக சுவாமிகளும் சொல்லி அனுப்பினார். அதன்படி அந்த கிராமத்திற்கும் சென்றார். அங்கிருந்து சந்திரகிரிக்கு இவர் செல்லும் முன் இவரது அற்புத சக்தி பற்றிய செய்திகள் சாளுவ நரசிம்மனை சென்றடைந்தது. அதனால் ஏகதடபுடலுடன் ஸ்ரீ வியாசராயரை சாளுவ நரசிம்மன் எதிர்கொண்டு அழைத்து தக்க மரியாதை செய்தான். அடுத்த நாள் காலை திருமலை வேங்கடவன் ஆலயத்தில் பூஜைக்கு செல்லும் போது சாளுவ நரசிம்மனும் உடன் சென்றான். கதவை திறந்து ஸ்ரீ வியாசராஜர் பூஜை செய்கையில் அங்கே ஸ்ரீனிவாச பெருமானுக்கு பதிலாக ஸ்ரீ நரசிம்ம சுவாமி இருப்பதை பார்த்து ஸ்ரீ வியாசராயரிடமே இது பற்றி கேட்டான். ஆமப்பா, நீ பார்த்தது சரிதான். நாளை முதல் ஸ்ரீனிவாச பெருமானாக காட்சி தருவார் என்றார். அதன்படியே காட்சி தந்தும் வருகிறார். ஸ்ரீ பிரகலாத அவதாரத்தில் ஸ்ரீ நரசிம்மரை கண்டதன் தொடர்ச்சியாக இங்கேயும் ஸ்ரீ வியாசராஜ அவதாரத்திலும் தரிசித்திருக்கிறார். அதை மன்னனும் கண்டிருக்கிறான். அடுத்த நாளிலிருந்து ஸ்ரீனிவாச தரிசனம். இது ராகவேந்திர அவதாரத்திலும் தொடர்ந்தது. கருவறையின் மேலுள்ள கோபுரத்தில் விமான வெங்கடேஸ்வரரை பிரதிஷ்டை செய்தது ஸ்ரீ வியாசராஜர் தான். 12 ஆண்டுகள் பூஜை செய்து அங்கிருந்து விடைபெறும் கடைசி நாளன்று அர்ச்சகர்கள் யாருமே இல்லாது போயினரே, எல்லோரையும் அழித்து விட்டோமே என்று சாளுவ நரசிம்மன் அடிக்கடி கலங்கிய போது ஸ்ரீ வியாசராயர் மட்டும் எப்போதும் புன்சிரிப்பையே பதிலாக தருவார். பிரசவத்திற்காக ஒரு அம்மையார் தாய் வீடு சென்றிருந்தமையால் அவளும் அவளுக்கு பிறந்த ஆண் குழந்தையும் தப்பித்ததை தனது ஞானத்தால் உணர்ந்து தக்க வயதில் அச்சிறுவனுக்கு உபநயனம் செய்விக்க வைத்து பின்னர் திருமலைக்கு வரவழைத்து எல்லா முறைகளையும் சொல்லித்தந்து விடைபெறப் போகும் கடைசி நாள் ஸ்ரீ வியாசராயர் பூஜை செய்து கொண்டிருந்தார். அப்போது ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு சாலக்கிராம மாலை ஒன்றினை ஸ்ரீ வியாசராயர் சாட்டுகிறார். இத்துணை வருடம் பூஜை செய்தோமே, பிரியப் போகிறோமே என்கின்ற ஒரு சலனம் அவருள் தோன்றியது. உடனே உள்ளமுருக பாட ஆரம்பித்தார். அப்போது ஸ்ரீனிவாச பெருமான் மீதிருந்த உத்தரியமானது நழுவி இவரின் கழுத்தின் மீது விழுந்தது. இதை கண்ட மன்னருக்கு ஆனந்தம் பெருகியது. ஸ்ரீனிவாச பெருமான் ஸ்ரீ வியாசராயரை ஆசீர்வதித்தது போல மன்னருக்கு தோன்றியது. அதனால் அந்த உத்தரியத்தை மன்னர் ஸ்ரீ வியாசராயருக்கே அர்ப்பித்து விட்டார். இன்றும் கூட துவாதசி நாட்களில் தர்பாரில் பீடத்தில் இருக்கும் ஸ்ரீ வியாசராஜ மடத்து சுவாமிகள் அதை அணிந்து கொள்ளும் வழக்கம் நடைமுறையில் உள்ளது. சாளுவ நரசிம்மன் கலிங்கத்தை வென்ற போதும் சோழ கேரள நாட்டை வென்ற போதும் ஸ்ரீ வியாசராயர் உடனிருந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. சாளுவ நரசிம்மனுக்கு திருமலை வேங்கடவன் மீது எவ்வளவு பக்தி உண்டோ அந்த அளவிற்கு ஹம்பி விருப்பாட்சேஸ்வரரிடமும் உண்டு. அதனால்தான் விஜயநகரை வென்று பதவியேற்கும் போது 2 இடங்களிலுமே திருமலையிலும் ஹம்பியிலும் பதவி பிரமாணம் செய்து கொண்டான். இன்னும் சொல்லப்போனால் விஜயநகர அரசர்களுக்கு குலதெய்வமாக விளங்கியதே விருப்பாட்சேஸ்வரர் தான். இதுவன்றி வித்யாரண்யரால் ஏற்படுத்தப்பட்ட விருப்பாட்ச முத்திரையே அரச முத்திரையாக தொடர்ந்து இருந்து வந்தது. ஸ்ரீ வியாசராஜர் நினைத்திருந்தால் இந்த முறையை மாற்றியிருக்க முடியும். ஆனால் அவருக்கு சைவ வைணவ பேதமெல்லாம் ஒருபோதும் கிடையாது. விருப்பாட்சீஸ்வரரும் யந்திரோத ஹனுமானும் கோதண்டராமரும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். இவ்வாலயங்களால் சுமார் 1.5 கிலோமீட்டர் இடைவெளியிலேயே அமைந்திருக்கின்றன. பிற்காலத்தில் ஹம்பி நகரம் சிதைவுண்ட போதும் இவ்வாலயங்கள் 3ம் ஏதும் பாதிப்படையாமல் இன்று வரை பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. கிருஷ்ணதேவராயர் கதைகளுக்கெல்லாம் மிகுந்த ஆதரவு அளித்து வந்ததினால்தான் ஸ்ரீ வியாசராஜரின் சிஷ்ய பரம்பரையினரும் அங்கே விஜயநகர சாம்ராஜ்யத்தில் வலம் வர முடிந்தது. புரந்தர கட்டமும் சுலாபாரமும் பல மகான்களின் பாதம் பட்டு புனிதமடைந்த பகுதி விஜயநகர சாம்ராஜ்யம். ஸ்ரீ புரந்தரதாசர், ஸ்ரீ கனகதாசர் போன்றோரெல்லாம் வெகு காலம் ஸ்ரீ வியாசராஜருடனே இருந்தவர்கள். வித்யாவிற்காக ஸ்ரீ வாதிராஜர் வந்த இடம் இதுதான். இவர்களுக்கெல்லாம் கீர்த்தனைகளை இயற்றிய புண்ணிய பூமி இது. ஸ்ரீ வியாசராஜரின் சிஷ்யரான ஸ்ரீ விஜயேந்திரர் தடம் பதித்த இடம் இது. நமோ பார்வதே பதினுத்த ஜனப்பா நமோ விருப்பாற்றா என்பது ஸ்ரீ வியாசராஜர் விருப்பாட்சீஸ்வரர் மேல் இயற்றிய மிக பிரசித்தமான கீர்த்தனையாகும். ஹம்பியில் உள்ள விட்டலரின் ஆலயத்தை கண்டாலே போதும் நாளெல்லாம் பார்த்து கொண்டே இருக்க வைக்கும் சிற்பக்கலைத்திறன் நம்மை சொக்க வைக்கும். அதற்கு பின்புறம் துங்கபத்ரா நதி தீரத்தில் நீரின் அலைகள் வந்து மோதும் விதமாக புரந்தர கட்டம் இருக்கிறது. ஸ்ரீ புரந்தரதாசர் அந்த இடத்திலிருந்து தான் அந்தர்யாமியாகினதாக சொல்லப்படுகிறது. அதன் நினைவாக அந்த மண்டபத்து தூண் ஒன்றில் ஸ்ரீ புரந்தரதாசர் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. நவகோடி நாராயணனாக இருந்த சீனப்ப நாயக், விஜயநகர அரசருக்கே சில சமயம் கடனுதவி செய்த சீனப்ப நாயக் ஹரிதரிசனத்திற்காக அனைத்தையும் துறந்து கண நேரத்தில் விட்டபடியே குடும்பத்துடன் நடுத்தெருவிற்கு வந்து ஸ்ரீ வியாசராஜரிடம் தீட்சை பெற்று புரந்தரதாசராகி சுமார் 4,75,000
கீர்த்தனைகளை இயற்றி அழியா புகழ் பெற்றுள்ளவரின் மண்டபம் இன்று சுற்றுலாத்தலமாக இருக்கிறது. கர்நாடக சங்கீத பிதாமகர் என்று போற்றப்படும் ஸ்ரீ புரந்தரதாசரின் புரந்தர மண்டபம் சரியான பராமரிப்பின்றி இருக்கிறது. பொதுவாகவே ஹம்பி முழுக்க அயல்நாட்டினர் தான் பலவிதமான கேமராவையும் வீடியோ சாதனங்களையும் கையில் வைத்துக்கொண்டு அலைந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். நம்மை விட அயல்நாட்டவர்களே ஹம்பியை பற்றி அதிகம் ஆய்வுகள் மேற்கொண்டு நூல்களையும் எழுதி வருகிறார்கள். அந்த ஈர்ப்பில் ஏகப்பட்ட வெளிநாட்டவர்கள் அங்கே சுற்றித் திரிவதை காணலாம். ஆனால் இந்த புரந்தர கட்டத்தின் மகிமையை உணராது நம்மவர்களே அங்கே குளித்த பின்னர் துணி உலர்த்துவதும் சமைப்பதும் உண்பதும் என்று அந்த இடத்தின் மகத்துவத்தையும் புனிதத்தையும் கெடுத்து வருகிறார்கள். உடனடியாக புரந்தர மண்டபத்தை சுற்றி சின்னஞ்சிறு துவாரங்கள் கொண்ட கம்பி வலையை அமைத்து புனிதம் காக்கப்பட வேண்டும். புரந்தரதாசர் ஆராதனையை நாடெங்கும் தடமுடலாக கொண்டாடுகிறார்கள். அதோடு இல்லாமல் அவரது மண்டபத்தை தக்க வழிமுறைகள் மூலம் அரசை அணுகி பாதுகாப்பு செய்ய வேண்டும். புரந்தரதாசர் ஆராதனையை ஒரு அமைப்பு வருடந்தோறும் ஓரிடத்தில் என்று வெவ்வேறு இடத்தில் லட்சக்கணக்கில் செலவழித்து கொண்டாடி வருகிறார்கள். அதைவிட விழாவை எளிமையாக நடத்தி அந்த தொகையில் இந்த மண்டபத்தை பாதுகாக்க செய்தால் அதுதான் தாசருக்கு அவர்கள் செலுத்தும் உண்மையான அஞ்சலியாக இருக்கும். இதுவன்றி ஹம்பி துங்கபத்ராவில் ஸ்ரீ மத்வாச்சாரியரின் பிரதான சிஷ்யரும் ஸ்ரீ மூலராமர் விக்கிரகம் கிடைக்கச் செய்தவருமான ஸ்ரீ நரஹரி திரீத்தரின் பிருந்தாவனமும் மற்றும் ஸ்ரீ ரகுநந்தரன் பிருந்தாவனமும் உள்ளது. கிருஷ்ணதேவராயர் ஸ்ரீ வியாசராஜருக்கு கனகாபிஷேகம் செய்த இடமும் துலாபாரம் தந்த இடமும் இருக்கிறது. இன்றைக்கும் கூட அந்த துலாபார தூண்கள் ஹம்பியில் இருப்பதை காணலாம். ஹம்பியை சுற்றி பார்க்க வேண்டுமானால் சுமார் ஒரு வார காலமாவது வேண்டும். ஹம்பியானது ஹொஸ்பேட்டையிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. ஹொச என்னும் கன்னட பதத்திற்கு புதியது என்று பொருள். ஹொசப்பேட்டை என்றால் புதுப்பேட்டை என்பதாகும். இதை கூட கிருஷ்ணதேவராயர் தான் தனது தாயார் நாகலாதேவிக்காக புது நகராக நிர்மாணித்தார் என்றும் அதனால் இதற்கு நாகலாபுரம் என்றொரு பெயரும் உண்டு என்று என்கிறார்கள். கிருஷ்ணதேவர் காலத்தில் ஸ்ரீ வியாசராஜருக்கு அளிக்கப்பட்ட தானங்களுக்கான சாசனங்கள் இன்றும் உள்ளன. போரில் வெற்றி பெற்று வந்தபோது தந்த சுவாமி விக்கிரகங்களும் உள்ளன. கிருஷ்ணதேவராயர் தனது கடைசி கால 2 ஆண்டுகளில் விஜயநகரத்தின் பரிபாலனத்தை தனது மருமகன் ராமராஜனிடம் ஒப்படைத்துவிட்டு சுற்றுப்பயணத்தில் இருந்தார். இந்த காலகட்டங்களில் ஸ்ரீ வியாசராஜர் வியாசசமுத்திரத்தில் தங்கியிருந்தார் என்பர். கிருஷ்ணதேவராயர் கிபி 1530 மாண்டதும் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் ஒளி விளக்கு தனது ஒளியை இழந்தது போல ஆயிற்று. கிருஷ்ணதேவராயரின் சிறிய தாயாரின் குமாரர் அச்சுதராயர் ஆட்சி காலத்திலும் ஸ்ரீ வியாசராஜர் நன்கு போற்றப்பட்டார். கிருஷ்ணதேவராயரின் மறைவுக்கு பின்னர் 9 ஆண்டுகள் கழித்து ஸ்ரீ வியாசராஜர் நவபிருந்தாவனத்தில் பிருந்தாவனஸ்தரானார். மார்ச் மாதம் 8ஆம் தேதி 1539 ஸ்ரீ வியாசராஜர் பிருந்தாவனஸ்தரானார். எனினும் அதற்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்னிருந்தே நவபிருந்தாவனத்தில் முகாமிட்டிருந்தார். அப்போது புரந்தரதாசரும் உடன் இருந்தார். ஸ்ரீ வியாசராஜர் பிருந்தாவனஸ்தரானதும் அங்கே நிகழ்ந்த ஒரு அற்புதத்தை புரந்தரதாசர் தாம் நேரில் கண்டதோடு மட்டுமின்றி தனது பாடல் ஒன்றிலும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீ ராகவேந்திரரின் பரமகுருவான ஸ்ரீ வியாசராஜ விஜயேந்திரரின் குலத்திற்காக சவால். கும்பகோணத்து தேவாலயங்கள் எல்லாம் அப்போது ஸ்ரீ விஜயேந்திரரின் நிர்வாகத்தில் இருந்தது. சைவ வைணவ பேதமெல்லாம் பாராட்டாமல் அனைவருக்கும் அவரவர் சித்தாந்தங்களின்படி ஒழுக எல்லா உரிமைகளையும் தந்திருந்தார் ஸ்ரீ விஜயேந்திரர். ஸ்ரீ வியாசராஜர், அவரின் சிஷ்யர் ஸ்ரீ விஜயேந்திரர், அவரின் சிஷ்யர் ஸ்ரீ சுதீந்திரர், அவரின் சிஷ்யர் ஸ்ரீ ராகவேந்திரர் என்று வாழையடி வாழையாக அனைவரும் தனது துவைத மத கொள்கைகள் எத்துணை ஈடுபாட்டோடு இருந்தனரோ அவ்விதமே மற்றவர்கள் அத்வைதிகளாக இருந்தாலும் சரி, விசிஷ்டாத்வைதிகளாக இருந்தாலும் சரி, அவரவர்களின் தத்துவ விஷயங்களில் அவரவர்களின் விருப்பத்தில் விட்டுவிட வேண்டும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இன்றி இருந்தனர். ஆனால் தத்துவவாதம் என்று வரும்போது ஒவ்வொருவரும் சிம்மமாக இருந்தனர். ஸ்ரீ விஜயேந்திரரும் ஸ்ரீ அப்பைய தீட்சிதரும் எவ்வளவு ஸ்நேக பாவத்தில் பார்த்தாலும் வாதம் என்று வரும்போது இருவரும் மோதிக்கொள்வது கண்கொள்ளா காட்சியாக, செவிகொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த நிலையில் எந்தவித பேதமும் இன்றி எல்லா தேவாலயங்களையும் சிறப்புடன் ஸ்ரீ விஜயேந்திரன் நிர்வகித்து வந்தபோது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த ஒருவர் பல காலமாய் திட்டமிட்டு வந்தார். தனது குருவை வாதத்தில் தோற்கடித்த அந்த விஜயேந்திரரை எப்படியாவது வெட்கி தலைகுனிய வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த நபரின் நோக்கமாயிருந்தது. லிங்கராஜேந்திரர் என்பார் ஸ்ரீ விஜயேந்திரரிடம் வாதம் செய்து தோற்ற கையோடு மைசூருக்கு சென்று விட்டார். ஆனால் அவரின் சிஷ்யர் கும்பகோணத்தின் அருகில் தங்கி ஸ்ரீ விஜயேந்திரரை எப்போது கவிழ்க்கலாம், எப்படி கவிழ்க்கலாம் என்பதிலேயே குறியாயிருந்தார். அவர் தினமும் ஸ்ரீ கும்பேஸ்வரர் ஆலயத்திற்கு வருவார். பின்னர் அங்கிருந்து ஸ்ரீ சாரங்கபாணி ஆலயத்தை பார்த்துவிட்டு நகர்ந்து விடுவார். அவரின் எண்ணமெல்லாம் ஸ்ரீ கும்பேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ சாரங்கபாணி கோயிலுக்கு இடைப்பட்ட பகுதியிலேயே சிக்கி தவித்தது. அதையே சிக்கலாக்கி ஸ்ரீ விஜயேந்திரருக்கு தலைவிலையை உண்டு பண்ணுவது என்று தீர்மானித்து கொண்டு ஒரு நாள் கும்பேஸ்வரர் ஆலய பராசரர்கள், சேவகர்கள், பக்தர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி பேசத் துவங்கினார். இப்போது நான் சொல்வதை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். பொதுவாக ஒரு கோயில் இருக்கிறதென்றால் அதன் குளம் கோயிலின் முன்புறம் இருக்கும். அதுதான் மரபு. ஆனால் இங்கே பாருங்கள், சாரங்கபாணி கோயிலுக்கு பின்புறம் உள்ள குளம் அவர்களை சார்ந்ததாம். இதெப்படி நியாயம்? நீண்ட காலமாக அப்படித்தானே இருந்து வருகிறது என்றார் கூட்டத்தில் இருந்த ஒருவர். இல்லை,
அப்படி இருக்க வைத்து வருகிறார்கள் வைணவர்கள். கும்பேஸ்வரன் ஆலயத்திற்கு முன்பக்கம் உள்ள குளம் நமக்கு சேர்ந்ததுதான். அதை நாம் பெற்றே ஆக வேண்டும். கும்பேஸ்வரர் கோயிலுக்கு உள்ளேயே ஒரு குளம் இருக்கிறதே. 1000 குளங்கள் இருக்கட்டும், சாரகபாணி ஆலயத்தின் பின்புறம் உள்ள குளம் நம்முடையதுதான். எப்படி இவ்வளவு உறுதியாக சொல்கிறீர்கள்? என்னிடம் ஆதாரம் இருக்கிறது. என்ன ஆதாரம்? முதலில் நீங்கள் விஜயேந்திரரிடம் சென்று அந்த குளத்தை பற்றி பேசுங்கள். அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டு வாருங்கள். சரி, கேட்டுத்தான் பார்ப்போமே என்றவாறு கூட்டம் கலைந்தது. அதன்படி கும்பேஸ்வரர் ஆலயத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் சைவ பக்தர்கள் என பெருந்திரளாக சென்று ஸ்ரீ விஜயேந்திரரை சந்தித்து அந்த சீடர் சொன்னதை சொன்னார்கள். பாருங்கள், அந்த குளம் ஸ்ரீ சாரங்கபாணி கோயிலுக்கு சொந்தமானது என்பதற்கு சாசனங்கள் இருக்கிறது. கோயிலுக்கு பின்புறம் இருக்கிறது என்கின்ற ஒரே காரணத்தினால் அது அக்கோயிலை சார்ந்ததில்லை என்று சொல்லிவிட முடியாது. இந்த சின்ன விஷயத்திற்காக நீங்கள் இத்தனை பேர் வர வேண்டுமா? வேண்டுமானால் ஒன்று செய்யலாம். அந்த திருக்குளத்தை ஸ்ரீ சாரங்கபாணி ஆலயத்தார் உபயோகித்துக் கொள்வதைப் போல நீங்களும் உபயோகித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் எந்தவித பேதமும் வரக்கூடாது. இது பக்தர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்திவிடும். ஸ்ரீ சாரங்கபாணி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான அந்த குளம் இனி உங்களுக்கும் சம உரிமை உள்ளதாக ஆகிறது. இப்போது சரிதானே என்று ஸ்ரீ விஜயேந்திரர் சொன்னதும் வந்தவர்கள் வந்த காரியம் இவ்வளவு சுலபத்தில் முடிந்ததே என்று மகிழ்வுடன் திரும்பினர். ஸ்ரீ விஜயேந்திரிடம் சென்று வந்த பின்னர் மீண்டும் கூட்டத்தை கூட்டினார் லிங்கராஜேந்திர சீடர். பார்த்தீர்களா, முதலில் நான் சொன்னபோது உங்களில் சிலர் நம்பவில்லை. இப்போது விஜயேந்திரரிடம் சென்று கேட்டவுடன் அவர் தந்த பதிலை கவனித்தீர்களா? சுமூகமான முறையில் இருவரும் போக கேட்டதும் பாதி உரிமையை தந்துவிட்டாரே என்றார் ஒருவர். உரிமையை தரவில்லை, அதுதான் ராஜதந்திரம். தமக்கு முழு உரிமையான ஒன்றை இவ்வளவு காலமும் அவர்கள் அனுபவிப்பதோடு இல்லாமல் நாம் கேட்டதும் பாதி உரிமையை தருகிறேன் என்றால் நம்மை முட்டாள்தனமாக்குவதற்குத்தான். அப்படியென்றால் அந்த குலத்தின் சுவாதீனம் முழுமையாக நம் கைக்கு வர வேண்டும். யாருக்கு வேண்டும் சம உரிமை? நம் பொருள் நமக்கே வேண்டும். அவர்களிடம் சாசனம் இருக்கிறதாமே. யாருக்கு வேண்டும் சாசனம்? சாசனத்தை யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் தமது அதிகாரத்தை பயன்படுத்தி மாற்றி எழுதலாம். இப்போது என்ன செய்யலாம் என்கிறீர்கள்? இது கேள்வி. அதற்கு பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் என்று கூறி அந்த குளம் எப்படி கும்பேஸ்வரர் கோயிலுக்கே முழுவதும் சொந்தம் என்பதற்கான காரணத்தை எல்லோர் முன்னிலையும் நிரூபித்து காண்பிப்பதாக சொல்லி மீண்டும் அனைவரையும் ஸ்ரீ விஜயேந்திரனிடத்திலேயே ஏவினார் அந்த சீடர். சவால் விட்டு வருமாறு கூவி அனுப்பினார். அதேபோல் அனைவரும் மீண்டும் ஸ்ரீ விஜயேந்திரன் சென்றனர். குலப்பிரச்சனை தான் முடிந்து விட்டதே, இப்போது வேறு ஏதேனும் பிரச்சனையா? இல்லை சுவாமி, குளம்தான் பிரச்சனை என்று எல்லோரும் கோஷமிட்டனர். யாராவது ஒருவர் வந்து உங்கள் சார்பாக பேசுங்கள். அந்த குளம் எங்களுக்கே சொந்தம், அதன் முழு உரிமையும் எங்களுக்கே வேண்டும் என்றார் ஒருவர் ஆக்ரோஷமாக. விஜயேந்திரன் சிரித்துக்கொண்டே, பரவாயில்லை, யார் உங்களை இங்கே அனுப்பினாரோ அவரின் ஆவேசம் அப்படியே உங்கள் குரலிலும் இருக்கிறது. துர்போதனையை எப்போதும் நம்பாதீர்கள் என்றதும், இல்லை சுவாமி, அவர் எங்களுக்கு சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார். குளம் கும்பேஸ்வர ஆலயத்திற்கு சொந்தமாக வேண்டும் என்றார் அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர். நன்றாக கவனமாக கேளுங்கள். அந்த குளம் ஸ்ரீ சாரங்கபாணி தேவஸ்தானத்துக்கு சேர்ந்ததுதான். நீங்களும் சிநேகபாவத்தோடு அதை உபயோகித்துக் கொள்ளுங்கள். உரிமை கொண்டாட முயலாதீர்கள். அப்படி உரிமை கொண்டாட நினைத்தால் நிச்சயம் அந்த குளத்தை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளக்கூட அனுமதிக்க மாட்டேன் என்று ஸ்ரீ விஜயேந்திரர் சொன்னதும், சுவாமி, நாங்கள் ஒரு சவால் விடுகிறோம், அதை ஏற்கிறீர்களா என்று என்றார் கூட்டத்தின் தலைவர். சொல்லுங்கள். அந்த குளம் கும்பேஸ்வரர் கோயிலை சேர்ந்ததுதான் என்பது எங்கள் வாதம். அதற்கு ஆதாரமாக அந்த குளம் முழுக்க ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றன. வேண்டுமானால் நீங்கள் பரீட்சித்து பார்க்கலாம். சரி, வாருங்கள், இப்போதே செல்வோம். இப்போதா? இப்போது வேண்டாம், நாளை காலை வைத்துக்கொள்வோம். ஏன், உங்களை இங்கே எதுவும் போட்டு அனுப்பியவர் அப்படி சொல்ல சொன்னாரா? அதில்லை, நாளை காலை என்றால் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் ஊர் மக்களுக்கு தெரிவித்து எல்லோர் முன்னிலையிலும் பரீட்சையை வைத்துக்கொள்ளலாம். இதுவும் சரிதான். நாளை காலை திருக்குளத்தின் கரையில் சந்திப்போம் என்று அனைவருக்கும் விடை கொடுத்தார் திரு விஜயேந்திரர். லிங்கராஜேந்திரரின் சிஷ்யருக்கு சந்தோஷம். நிலைமை இதுபோல் கணிந்து வர வேண்டும் என்று தான் நினைத்தார். அதற்காகத்தான் இவ்வளவு திட்டங்களையும் போட்டார். அவர் போட்டபடியே இதுவரை நடந்ததில் அவருக்கு ஒரே உற்சாகம். நாளை காலை விஜயேந்திரருக்கு ஊரார் முன்னிலையில் ஏற்பட போகும் அவமானத்தை எண்ணி எண்ணி மனக்கண்ணால் ரசித்தார். ஊர் உறங்கியதும் நடுஜாமத்தில் அந்த சீடர் தனது பரிவாரங்களுடன் தாம் பல காலமாய் சேகரித்து வைத்திருந்த மூட்டைகளை எடுத்துக்கொண்டு அந்த குளத்திற்கு சென்று குளத்தின் எல்லா பகுதிகளையும் கொட்டி முடித்து சந்தடி இல்லாமல் தனது இடத்திற்கு வந்து ஸ்ரீ விஜயேந்திரருக்கு மறுநாள் காலை உண்டாக போகும் அவக்கீர்த்தை நினைத்தவாறு லேசாக கண்ணறிந்தார். ஸ்ரீ விஜயேந்திரன் நிகழ்த்தி காட்டிய மகிமை. மறுநாள் காலை திருக்குளத்தை சுற்றி ஏராளமான கூட்டம். அரசவையை சேர்ந்தோர், ஆலயங்களை சேர்ந்தோர் போன்ற முக்கியஸ்தர்கள் அனைவரும் தனியே அமர்ந்திருந்தனர். லிங்கராஜேந்திரனின் சீடர் தனது பரிவாரங்களுடன் ஆரவாரமாய் குழுமியிருந்தார். பார்த்தீர்களா, இன்னும் விஜயேந்திரர் வரவில்லை, ஒருவேளை வருகிறாரோ இல்லையோ என்று சீடன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே விஜயேந்திரர் அங்கு வந்து சேர்ந்தார். வாருங்கள், உங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறோம் என்றார் அந்த சீடன். ஆமாம், நான் வந்தால்தானே எல்லோருக்கும் உண்மை விளங்கும். இல்லையா லிங்கராஜேந்திரரின் சீடரே என்று புன்முறுவல் போட்டார்.
சிரியுங்கள் சிரியுங்கள், இப்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஊரே உங்களை பார்த்து சிரிக்கப் போகிறது என்று மனதுக்குள் நினைத்து கொண்டார் இந்த சீடர். அரசாங்கத்தை சேர்ந்த ஒருவர் எழுந்து நின்று, ஊர் மக்களே, எல்லோரும் கவனமாக கேளுங்கள். இந்த குளம் யாருக்கு சொந்தம் என்பதில் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக அதற்கு முடிவு காண்பதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். ஓலையில் இருப்பதை நம்புவதை விட இந்த குளம் கும்பேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமானது என்பதற்கு கண்ணெதிரே சாட்சி இருக்கிறது என்று லிங்கராஜேந்திரன் சிஷ்யர் கூறுகிறார். அதாவது இந்த குளம் முழுக்க நந்தியும் சிவலிங்கங்களும் நிறைந்திருப்பதாக தனக்கு ஞான திருஷ்டியில் தெரிந்ததாக கூறி அதை பரீட்சிக்க இன்று கூடியிருக்கிறோம். அவர் சொன்னபடி இந்த குளத்தில் லிங்கமோ நந்தி உருவமோ கிடைத்தால் இது கும்பேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமானது என்று இங்கேயே தீர்ப்பாகிவிடும். இதற்கு இங்கே வந்திருக்கும் எல்லா கோயில்களையும் நிர்வகிக்கும் மகா சுவாமிகள் ஒப்புக்கொள்வார்கள் என நம்புகிறேன் என்றதும், அப்படியே ஆகட்டும், பரீட்சையை துவக்கலாம் என்று கூறி மந்திராட்சதை எடுத்து தியானித்து அதை அந்த குளத்திலே வீசினார் ஸ்ரீ விஜயேந்திரர். சரி, குளத்தினுள் யாரை இறங்கச் சொல்வது? பொதுவானவர்கள் ஒரு 7-8 பேர் வெவ்வேறு இடங்களில் இறங்கட்டும் என்று முடிவானது. அதன்படி அவர்களும் குளத்தில் மூழ்கினர். முதலில் ஒருவர் வெளியே வந்தார். அவர் கையில் இருந்ததை பார்த்ததும் அந்த சீடருக்கு மனம் துணுக்குற்றது. அடுத்தவர், இன்னொருவர் என்று குளத்தில் மூழ்கிய அனைவரும் வெளியில் வரும்போது கைகளில் எடுத்து வந்ததை பார்த்து அந்த சீடர் வாயடைத்து போனார். அவருக்கு உடலெல்லாம் வெலவெலத்தது. கூட்டம் ஆர்ப்பரித்து கொண்டிருந்தது. முந்தைய தினம் இரவில் தனது பரிவாரங்களுடன் வந்து மூட்டை மூட்டையாய் கற்களால் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான லிங்கங்களையும் நந்திகளையும் லிங்கராஜேந்திரனின் சீடர்தான் இக்குளத்தில் வாரி இறைத்திருந்தார். ஆனால் குளத்தில் மூழ்கி வெளிவந்தவர்களின் கைகளில் லிங்கமும் நந்தியும் இருப்பதற்கு பதிலாக சால கிராமங்களும் ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகங்களும் இருந்தன. இது எப்படி இப்படி அதிசயமாக மாறிற்று? நாம் பல காலமாக சேர்த்து வைத்திருந்த குளத்தில் போட்டதை நாம் போட்ட பிறகு யாராவது எடுக்க முற்பட்டிருந்தால் கூட அதற்குள் பொழுது விடிந்திருக்கும். அதுவென்றி அவ்வளவு சால கிராமமும் ஆஞ்சநேய மூர்த்திகளும் ஒரே நாளில் உருவாக்க இயலாதே. நாம் திட்டமிட்டு உருவாக்கினோம். ஆனால் இது ஸ்ரீ விஜயேந்திரின் அபாரமான வித்தையினால் உருமாறியிருக்கிறது. வேறு வழியில் மாறியிருக்க சாத்தியமே இல்லை. குளத்தில் ஆட்கள் இறங்கும் முன் விஜயேந்திரர் குளத்தில் மந்திராட்சதை போட்டாரே, அதன் மகிமைதான் இப்படி மாறியிருப்பது. நாம் ஒன்று நினைக்க அது ஒன்றாகிவிட்டது என்று நினைத்து கொண்டிருந்த அந்த சீடரை ஊர் பெரியவர்கள் ஏறிட்டனர். ஸ்ரீ விஜயேந்திரரும் அவரை அருகில் அழைத்து அவருக்கு மந்திராட்சதையை கொடுத்து, இப்போது புரிகிறதா என்று அர்த்தபுஷ்டியுடன் கேட்டார். மந்திராட்சதையை கைகளில் எடுத்துக்கொண்டதும் அந்த சீடரின் மனம் மாறிற்று. தாம் செய்த அனைத்தையும் ஊரார் முன்னிலையில் ஒளிவு மறைவின்றி கூறினார். அதை கேட்டதும் சிலர் ஆவேசமாக அவரை தாக்க முன்வந்தனர். உடனே விஜயேந்திரர் அவர்களை தடுத்து, பாருங்கள், இவர் செய்த காரியத்தை மட்டும் நாம் பார்க்கக்கூடாது. இவரின் குரு லிங்கராஜேந்திரனிடம் வாதத்தில் தோற்றார். குருவை தோற்கடித்தேனே எப்படியும் வீழ்த்த வேண்டும் என்று இவர் முற்பட்டிருக்கிறார். ஆனால் தேர்ந்தெடுத்த வழிதான் சரியில்லை. அதை ஹரியே இவருக்கு உணர்த்திவிட்டார். அதால் நாம் இவரை மன்னிப்பதே சரியானதாகும் என்றதும் அந்த சீடர் ஸ்ரீ விஜயேந்திரன் கால்களை விழுந்து நமஸ்கரித்தார். இந்த நிகழ்ச்சியின் நினைவை போற்றும் வகையில் அந்த குளக்கரையில் குளத்திலிருந்து எடுத்த ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகங்களில் ஒன்றை மட்டும் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். நீங்கள் இப்போது கும்பகோணம் சென்றாலும் அந்த ஆஞ்சநேயை தரிசிக்கலாம். அந்த குளத்திற்கு பொற்றாமரை குளம் என்று பெயர். பொற்றாமரை குள வடக்கு தெருவில் ஸ்ரீ விஜயேந்திரரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த அபூர்வ ஸ்ரீ ஆஞ்சநேயர் விக்கிரகத்தை நீங்கள் இப்போதும் தரிசிக்கலாம். கோயில் மிக சிறியதுதான். சாரங்கபாணி கோயிலின் பின்புறத்திற்கு அருகே இக்கோயில் உள்ளது. காலையிலும் மாலையிலும் நேமமாக பூஜை மாத்வ சம்பிரதாயப்படி செய்யப்பட்டு வருகிறது. சுமார் 130 வருடங்களுக்கு மேலாக ஸ்ரீ ஏஜி சாரங்கபாணி செட்டியாரின் முன்னோர்களும் தற்போது ஸ்ரீ ஏஜி சாரங்கபாணி செட்டியார் குடும்பத்தினரும் கோயிலை தனிப்பட்ட முறையில் பராமரித்து வருகிறார்கள். லிங்கராஜேந்திரன் சீடர் உண்மைக்கு புறம்பாக, தர்மத்திற்கு புறம்பாக செயல்பட்டதால் தான் முடிவு இப்படியாகியது. உண்மையை மறைத்து துர்பிரச்சாரம் செய்தால் கடைசியில் உண்மை இன்னமும் ஒளிவிட்டு பிரகாசிக்கத்தான் செய்யும். ஸ்ரீ ராகவேந்திரரின் முந்தைய அவதாரமாகி ஸ்ரீ வியாசராஜரின் சிஷ்யராக இருந்த ஸ்ரீ விஜயேந்திரர் ஸ்ரீ வியாசராஜரின் மறுபிறப்பாகி ஸ்ரீ ராகவேந்திரரையும் கண்டிருக்கிறார் என்பதற்கு ஸ்ரீ விஜயேந்திரர் கிபி 1614 வரை இருந்திருக்கிறார் என்பதுதான் அடிப்படை. லிங்கராஜேந்திரன் சீடர் நல்லது நினைத்தால் நல்லது நடந்திருக்கும். ஸ்ரீ விஜயேந்திரன் மேலுள்ள கோபத்தால் சைவ வைணவ பேதத்தை ஏற்படுத்த நினைத்தார். முதலில் ஸ்ரீ விஜயேந்திரர் பாதி உரிமையை விட்டுக் கொடுக்க முன்னால். ஆனால் அந்த சீடர் சூழ்ச்சி செய்து வெல்ல பார்த்தார். இதை தனது ஞானத்தால் உணர்ந்து விட்டார் ஸ்ரீ விஜயேந்திரர். அதனால் அடுத்த நாள் குளத்தில் பரிசோதனைக்காக இறங்கும் முன்னர் ஸ்ரீ முகுலராமையை தியானித்து, ஹே முகுலராமா, உண்மை ஜெயிக்க வேண்டும். சத்தியத்திற்கு எந்த பங்கமும் வந்துவிடக்கூடாது. அந்த சீடன் அறியாது செய்தது நீர்தான் பிறர் அறியும் வண்ணம் சரியாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து மந்திராஷ்டத்தை குளத்தில் தெளித்தார். ஸ்ரீ ராகவேந்திரர் வாழ்விலும் இதேபோல் நிகழ்ந்துள்ளதல்லவா? நவாப் சித்தி மசூத்கான் அளித்ததை மூடிய தட்டிலிருந்த மாம்சம் என்று உணர்ந்து அதை ஸ்ரீ மூலராமரிடம் வேண்டி தீர்த்தத்தால் புரோஷித்து மலராகவும் கனியாகவும் மாற்றியதை நாம் கண்டோம் அல்லவா? சரி, ஸ்ரீ விஜயேந்திரருக்கு எப்படி முன்கூட்டியே அறியும் சக்தி வந்தது? ஒன்றல்ல இரண்டல்ல, அவர்தான் 64 கலைகளிலும் வல்லவராயிற்றே.
அதிலே ஒரு கலை தான் இப்படி முன்கூட்டியே அறிவது. இதை போன்ற வேறொரு நிகழ்ச்சி ஸ்ரீ விஜயேந்திர வாழ்வில் நிகழ்ந்துள்ளது. ஆதாரபூர்வமான நமது வரலாற்று குறிப்புகள் பதியப்பட்டுள்ள அந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிந்தால் உங்களையே மறந்து போவீர்கள். ஜோதிடத்திலே இதை பிரஷ்ன விபாகம் என்பார்கள், அதாவது நடக்க இருப்பதை முன்கூட்டியே அறிவது. நாம் அடுத்த வீடியோவில் இதை பற்றி காண்போம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீராகவேந்திராய நமக. ஸ்ரீராகவேந்திராய நமக. ஸ்ரீராகவேந்திராய நமக. நன்றி.